ஹே ஹாய் காய்ஸ் லவ் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற ஒரு நியூ ட்ராமாவை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த ட்ராமாவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்குள்ளே இருக்கிறது லவ்வா இல்லை க்ரஷ்ஷா இல்லை அதுக்கும் மேலே ஏதாவதா அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்ட் பண்ண ஒரு பெரிய மலையாக காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அழகான பிளேஸ் இருக்குங்க. அந்த பிளேஸில் வந்து ஒரு 4 வயசான பாட்டி வந்து ட்ரக்கிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் ஹீரோட அம்மாவும் இருக்காங்க, ஹீரோயினோட அம்மாவும் இருக்காங்க. நெய்பர்ஸ் இவங்க 2 பேரும். அதனால ஜாலியாக நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. இவங்க பொண்ண பத்தி பேசும்போது, அவங்க பையன பத்தி பேசுறாங்க. அப்படியே நார்மலா பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுப்பா. இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படின்ற மாரி ஹீரோயினோட அம்மா சொல்ல, அதுக்கு ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா என் பையனுக்கும் கல்யாணம் ஆயிடும். என் பையனும் பெரிய அவார்ட்லாம் வின் பண்றான்ப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய பெருமைய மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க, என்னுடைய பொண்ணு ஈவோஸ்ல பெரிய மெடலிஸ்ட்டா இருக்க போறா. கண்டிப்பா அவ ஒரு பெரிய பொண்ணா, ஒரு நல்ல பொண்ணா வருவா அப்படின்னு சொல்லும்போது அப்படி சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க. ஒரு அவார்ட் வின் பண்றாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அவர் ஒரு அவார்ட் வாங்குறாரு. காலேஜ் லைஃப்ல இருந்தே இவங்க 2 பேரும் நல்லா படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்ல இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க அப்பா அம்மாக்கு 2 பேர் மேலயும் கொஞ்சம் பொறாம இருந்துட்டு தான் வருது. இவங்க கூட 2 அல்லக்கை இருந்தாங்கல்ல, அவங்க இவங்க 2 பேரையும் சண்டை போட விட்டு நார்மலா கிளம்பிட்டாங்க. சீனை கட் பண்ணா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க. அங்க யாருக்காக ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக தான் வச்சிருக்காங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்காருங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோ கீழே ஒர்க் பண்றான். அவனோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் உடனே கால் பண்ணி அவர்கிட்ட சொல்றான். கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி வராரு. பட் இவன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, அவர் வரது கண்டிப்பா லேட் ஆயிரும். நான் தான் போய் அந்த அவார்டு வாங்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் மாறி ரெடியா ஒரு நேரம் பார்த்து கரெக்டா ஹீரோ வந்து அந்த அவார்டு வாங்கிடுறாரு. அவார்ட் வாங்கிட்டு அவர் நிறைய பேசுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணா, பட் அவர் எதுவுமே பேசவே இல்லைங்க. எல்லாரும் பேசுங்க பேசுங்கன்னு கத்துறாங்க. உடனே ஒரு ரிட்டன் வந்து என்ன பண்றாரு, அவருடைய அந்த பிராண்டோடைய நேம் இருக்குல்ல, அட்லியார் அப்படின்ற அந்த நேமை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ட்ரக்கிங் போன ஹீரோட அம்மா, ஹீரோயினோட அம்மாலாம் இருக்காங்களா, அவங்க ட்ரக்கிங்கோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட அம்மா ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. என்ன இன்விடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கிட்ட அந்த இன்விடேஷனை கொடுக்குறாங்க. அத குடுத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வேலைய விட்டுட்டு அங்கருந்து திருட்டுத்தனமா வீட்டுக்கு வராங்க. அதுவும் ஃப்ளைட்ல வராங்க. வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க வீட்ல இருக்க யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. ஃப்ரெண்ட் என்ன பண்றான், அரக்கா பறக்கா இவள பார்க்கறதுக்கு கிளம்பி வந்தா, முகத்தெல்லாம் ஏதோ பூசிட்டு வந்துட்டான். வந்த உடனே என்ன முகத்த கூட கழுவாம வந்துட்டியா அப்படின்ற மாரி அவ ஃப்ரெண்ட கலாய்க்கிறா. இவ சூட்கேஸ போட்டு அது மேல ஏறி ஜம்முன்னு உட்காந்துருக்கா. ஃப்ரெண்டு வந்ததும் ஆசையா கட்டி பிடிப்பான்னு பார்த்தா, சூட்கேஸ் எடுத்துட்டு ஓடி போறாங்க. 2 பேரும் கார்ல அப்படியே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது நெறைய மெமரீஸ் இருக்கும் இல்லையா இவங்களுக்கு. சின்ன வயசுல இருந்து ஒண்ணாவே படிச்சிருப்பாங்க. அந்த மெமரீஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீன கட் பண்ணி நம்ம ஹீரோவ காட்டுனா, அந்த அவார்ட் ஃபங்ஷன் முடிஞ்சு அங்க அப்படியே சின்ன ட்ரிங்க் பார்ட்டி வைக்கிறாங்க. அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து டைம் ஆகி போகுதுங்க. அங்க இருக்க ஒரு அழகான பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு கைய காட்டுது. அதனால ஹீரோ கூட இருப்பான்ல அல்லக்கை, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பொண்ணோட நம்பர் மட்டும் வாங்கி குடுத்துட்டு போயா அப்படின்ற மாரி கெஞ்சறான். ஆனா அதெல்லாம் என்னால முடியாது. அந்த பொண்ணுகிட்டலாம் போய் என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே ஸ்ட்ரீட்ல ஹீரோ கிராஸ் பண்ணி தான் போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேவரட்டான சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ட கடைலாம் இருக்கும்ல நமக்கு. அந்த மாரி அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பாஸ்தா கடை இருக்கு. அங்க போய் உட்காந்து பாஸ்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட தம்பி இருக்காருல்ல, அவரு அந்த இடத்துக்கு வராருங்க. வந்ததும் இவங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சிட்டு சாப்பிடுறாங்க. ஹீரோயின் தான் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்றது அவனுடைய தம்பிக்கே தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவ ரிட்டர்ன் வந்திருக்கா வீட்டுக்கு. அதனால அவளுடைய ட்ரெஸ் எதையுமே அவனால கெஸ் பண்ண முடியல. அவன் பார்சல் கேட்டா ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்கிட்டு வெளியில போனா, அவனுடைய மாஸ்டர் என்ன பண்றான், அந்த ஃபுட்ட அடிச்சு புடுங்கி வாங்கிக்கிறான். அதாவது பிச்சை எடுத்தானாம் பெருமாள், அவன்ட்ட புடுங்கி தின்னானாம் அனுமன்ன்ற கதையா, இவனே வீட்ல பாக்கெட் பண்ணி வாங்கிட்டு வந்து தான் சாப்பாடு வாங்குவான். அதையும் ஒருத்தவன் புடுங்கி சாப்பிட்றாங்க. புடுங்கி சாப்பிட்டுட்டு அந்த கடையில வேற செம்மையா இருக்குங்க சாப்பாடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவரோட ஃப்ரெண்டும் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு, இந்த பொம்மை கண்ணாடி, பொம்மை தொப்பிலாம் போட்டுட்டு, பலூன்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக போறாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருதுங்க. அர்ஜென்ட்டா நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு கால் வருது. உடனே அவ நீ கிளம்பு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள விட்டுட்டு கிளம்பிடுறான். இவன் மட்டும் தனியா வரான். தனியா வர சைடுல அந்த பொம்மை கண்ணாடி, அந்த பொம்மை தொப்பியெல்லாம் கழட்டி போட்டுட்டு சேடா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு பிளேஸ பாக்குறா. அது என்ன பிளேஸ் அப்படின்னா, சின்ன வயசுல இவங்க 2 பேரையும் பாத் பண்றதால குளிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. இங்க காமனான டாய்லெட் தான் இருந்திருக்கும். அந்த டாய்லெட்ட சின்ன பசங்கலாம் குளிக்க வைக்கிறதுக்காக கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மாவும் அதே இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பாரு. 2 பேரும் ஒண்ணா குளிக்கிறேன்னு சண்டை போடுவாங்க. பட் 2 பேரையும் பிரிச்சு தனித்தனியா கொண்டு போய் குளிக்க வைப்பாங்க. அந்த மெமரீஸ்லாம் இவளுக்குள்ள வந்துட்டு போகுது. வந்துட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி ஹீரோ நிக்கிறாரு. ஹீரோ நின்னதும் இவளுக்கு ஒண்ணுமே புரியல. கையில அந்த பலூன் அப்படியே பறக்க விட்டுறா.
அவர் வந்து யுஎஸ் வந்து எப்ப நீ வந்த? நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுடா அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்ல, அப்பனா நீ இங்கருந்து கிளம்பு. இது என்னோட பிளேஸ் தெரியுமா? இந்த இடத்த நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்படி இவங்க 2 பேரும் ஆர்க்யூ பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோவோட அம்மாவும், ஹீரோயினோட அம்மாவும் என்ன பண்ணியிருப்பாங்க? ட்ரக்கிங் போயிருப்பாங்கல்ல, அவங்க ரிட்டர்ன் வராங்க. அதே சமயம் பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பாவும் காய்கறி வாங்கிட்டு ரிட்டர்ன் வராரு. இத பார்த்த உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க? குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்க இருக்க ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. பட் அவங்களுடைய சூட் கேஸ் வெளியிலேயே தாங்க இருக்கு. இவங்கலாம் மொத்தமா வந்து என்னப்பா இது சூட்கேஸு பொண்ணுங்க யூஸ் பண்ற மாரி இருக்கே! எது இது? ஏது இது? அப்டின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோ என்ன பண்றாரு, அது என்னோடது தான் அப்டின்னு சொல்றாரு. இந்த அட்ட பாக்ஸும் என்னோடது தான் அப்டின்னு சொல்றாரு. என்ன பொண்ணுங்க யூஸ் பண்ற சூட்கேஸ்லாம் யூஸ் பண்றா? அப்டின்ற மாதிரி எல்லாரும் கேட்டு கலாய்க்கிறாங்க. அப்படி என்ன பண்றாங்க, இந்த அட்ட பாக்ஸ் என்ன? நான் வேணா தூக்க ஹெல்ப் பண்ணட்டுமா? அப்டின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னோட வேஷ்டி கிழிஞ்சு போன ஜட்டி தான் வச்சிருக்கேன் அப்டின்னு அவரு சொல்றாரு. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்டின்னு சொன்னதும் எல்லாரும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள இருக்காங்க. ஹீரோ வெளியில வரவே விட மாட்றாரு. எப்படியோ கிழிச்சிட்டு ஹீரோயின் வெளியில வந்துடுறாங்க. வெளிய வந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, "இது உன்னோட இடம் தானே சொன்ன. வா உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, அங்க குடிக்கிறதுக்கான அந்த கல்லுலாம் இருக்கும் இல்லைங்க. பழங்காலத்துல யூஸ் பண்ற கல்லு. அந்த கல்லுலாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கையால தேய்ச்சு தேய்ச்சு பார்க்கறாங்க. அதுக்கு ஹீரோ "நீ இன்னும் திருந்தவே இல்லையா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயின் என்ன பண்றாங்க, ரூம்க்குள்ள இருக்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு போயிட்டு பார்க்கறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க மேல வானம் தெரியிற மாரி ஒரு பாத்திங் பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு ஹீரோ. "இங்க இருந்து குளிச்சா செமையா இருக்கும். மேல வானத்த பார்த்துட்டே குளிக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. கைய கால வச்சுன்னு சும்மா இல்லாத ஹீரோயின் என்ன பண்றா, ஏதோ எடுக்க போகும்போது அங்க இருக்க ஒயர் தட்டி விட்டு மேல இருந்து ஒரு ரேக்கு கீழ விழ பாக்குது. அத போயிட்டு ஹீரோ பிடிக்கிறாரு. அப்ப அவரு முதுகுல அடிபட்டுருது. உடனே ஹீரோயின் என்ன பண்றா, "என்ன அடிபட்டுச்சு காட்டு" அப்படின்ற மாரி முதுக எடுத்து பார்க்கும்போது அங்க ஒரு தழும்பு இருக்குங்க. அந்த தழும்பு எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் போயிட்டு என்ன பண்ணுவா, ஹீரோவ புடிச்சு வேகமா தள்ளி விடுவா. அங்க இருக்க கம்பி வேலியில அவரு முதுகு குத்தி காயமாயிடுது. அப்படித்தான் இந்த தழும்பு ஏற்படுது. அந்த மெமரீஸ் அப்ப கிரியேட் ஆகுது. ஹீரோ என்ன சொல்றாரு, "அப்ப அந்த மாரி தான் என் முதுகுல ஒரு தழும்ப போட்டு போயிட்டா. இப்ப பார்த்தா என் முதையே உடைச்சிருவ போல இருக்கு. நீ வந்த உடனே அப்படி பண்ணிட்டியே" அப்படின்னு கேட்ட உடனே அதே இடத்துல திரும்ப ஹீரோயின் அடிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சீன கட் பண்ணி ஒரு ஃபயர் ஸ்டேஷன் மாரி இருக்க ஒரு சென்டர காமிக்கிறாங்க. 911க்கு கால் பண்ணா இவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எனி எமர்ஜென்சி அப்படின்னாலும் இவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அங்க ஒரு பொண்ண காமிக்கிறாங்க. அவ கியூட்டா அழகா இருக்கா. ஒரு பொறுப்பான ஃபயர் கேர்ள் மாரி இருக்கா. ஆக்சுவலா இவ பேர்லாம் நமக்கு தேவையில்ல. ஒரு ஃபயர் கேர்ள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த சென்டருக்கு ஒரு கால் வருதுங்க. 911க்கு ஒரு கால் வருது. உடனே இவ ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு கும்பலா கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிங்கர் குடிச்சிட்டு நடு ரோட்ல படுத்திருக்காரு. அதாவது நடு ரோட்னா ஒரு பார்க் மாரி இருக்க ஒரு பிளேஸ்ல படுத்திருக்காரு. குடிச்ச பாட்டில்ஸ் எல்லாமே அங்க கிடக்குது. இப்ப அவங்க கிட்ட போயிட்டு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டதும், அவரு பாட்டில உடைச்சு இவங்கள குத்துறதுக்கு வராரு. இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட தம்பி இருக்காரு. ஹீரோயிசம் காட்டுறதுக்காக அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன அடிக்கிறதுக்கு போவாரு. பட் தடிக்கி விழுந்து அவரோட கையிலே காயமாயிடும். செம்ம டென்ஷன் ஆன ஃபயர் கேர்ள் என்ன பண்றா, பறந்து அவன் தலை மேலே ஒண்ணு வச்சு அடிக்க கூடாதுன்னு பார்த்தா நான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு செவுல்ல 2 வைக்கிறா. இப்பதான் அவனுக்கு செம்மையா ஒரு கிரஷ் கிரியேட் ஆகுது. என்னடா ஒரு பொண்ணு இப்படிலாம் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவள வியந்து போய் பார்க்கறான். சீன கட் பண்ணி ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. நைட் ஆயிடுது. வீட்டுக்கு போறதுக்கு தான் ஹீரோயின் வரா. பட் வீட்ல சொல்லவே இல்ல. ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டா. சொன்னா என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டே போறாங்க. எப்படி உன் வீட்ல சொல்ல போற அப்படின்ற மாரி டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டே போகும்போது ஹீரோயின் ஒரு ஐடியா கிரியேட் பண்றா. ஹெல்மெட் போட்டுட்டு மேலலாம் ஜெர்கின் எடுத்து போட்டுட்டு போனா வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு. இன்னும் நீ முட்டாளன்றது மாறவே இல்ல அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோயின் என்ன பண்றாங்க, "இந்தா பேக்க புடி" அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸ்ல இருந்து அவளோட ஜர்கின் எல்லாம் எடுத்து ஒன் பை ஒன்னா போடுறா. இந்த நேரம் பார்த்து ஹெல்மெட் எங்கேயா கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த நேரத்துலலாம் ஹெல்மெட் எவனும் வச்சிருக்க மாட்டான். வேணா அந்த ஹெல்மெட்ட திருடிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறான். "நீ சாக போற அப்படின்ற மாரி ஹீரோ திட்டுறாரு. சரி ஜர்கின் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜர்கின் மட்டும் போட்டுட்டு நேரா ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. பட் காலிங் பெல் அடிக்க இவளுக்கு பயமா இருக்கு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, காலிங் பெல்ல அடிச்சு விட்டுறாருங்க. ஆனா உள்ள இருந்து யாருமே வரல. வீட்டுக்கு வெளியில இருந்து எல்லாருமே வராங்க. ஹீரோயினோட அம்மாவும், ஹீரோவோட அப்பாவும் வராங்க. அதே மாதிரி ஹீரோவோட அம்மாவும் வராங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. இவள பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மாக்கு செம ஷாக்கு. அவங்க அப்பா மயங்கியே விழுந்துறாரு. அவங்க அம்மா யார கேட்டு நீ வந்த அப்படின்ற மாரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அம்மா சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு அவ சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவங்க அம்மாக்கு செம கடுப்பாயி அவள அடிக்கவே போறாங்க. பட் ஹீரோ தான் தடுக்கிறாரு. அவங்க யார கேட்டு வந்தேன்னு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, ஹீரோயின் இன்னொரு வார்த்தை சொல்றா பாருங்க. என்னோட என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ணிருங்க அப்படின்ற மாரி சொல்றா. அதாவது வெட்டிங் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவளுக்கு கல்யாணம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அத கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அத கேட்ட உடனே அவங்க அம்மாக்கு செம்ம டென்ஷன் ஆகி அங்க இருக்க கட்டையெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அவங்க அப்பா திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவளோட தம்பி ரிட்டர்ன் வந்துடுறான். சரி ஓகேன்னு அவங்க அப்பா மனசை தேத்திட்டு என்ன பண்றாரு, அவளுக்கு என்னதான் ஆச்சோ ஏதுதான் ஆச்சோன்னு தெரியல. அதனால தான் வந்திருக்கா. அவள்ட்ட என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் கேட்கலாம் அப்படின்ற மாரி அவள்ட்ட கேட்கும்போது, அப்ப அவ என்ன பண்றா அப்படின்னா, "அப்பா ஒண்ணே ஒண்ணு சொல்லி ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வேலைய விட்டுட்டே வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றா. இத கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு இன்னும் 2 கோவம் அதிகமாயிடுது. "நான் உன்ன கொல்ல போறேன். யார கேட்டு வேலைய விட்ட நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்ப சண்டை போடுறாங்க. பட் அவங்க அப்பா திரும்ப மயங்கி விழுந்துடுறாரு.
யாரா இவன் நரமாச கர்ப்பிணி மாதிரி மயங்கி மயங்கி விடுறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே செம கடுப்பாயிடுச்சு. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் விட்டா எங்க அம்மா என்ன கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கைய பிடிச்சிட்டு அவனை இழுத்துட்டு ஓடுறா. இதே மாதிரிதான் சின்ன வயசுலயும் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவனை இழுத்துட்டு ஓடி போயிருவான். அதே மாதிரி இப்பயும் அவன் கைய பிடிச்சி இழுத்துட்டு ஓடி போறான். ரொம்ப தூரம் ஓடிப்போ ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு மரத்து பக்கத்துல நின்னு ஒரு நிறைய ஜர்கின்லாம் போட்டிருப்பாள. அந்த ஜர்கின்லாம் கழட்டி கழட்டி ஹீரோ கிட்ட குடுக்குறா. ஏன்னா ரொம்ப கசகசன்னு இருக்கும் இல்லையா? அதனால குடுத்துட்டு உடனே ஹீரோ என்ன பண்றாரு, இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு வந்துட்டியா, உங்க வீட்ல இருக்கவங்கலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்க குளத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே என்ன சொல்றா அப்படின்னா, அவங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு என்னுடைய வேலையை பார்க்க முடியாது. இருக்கிறது ஒரு லைஃப் தான். அந்த ஒரு லைஃபும் எனக்காக வாழலாம் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்கறா. இப்படி கேட்டுட்டு 2 பேரும் உட்காந்து அந்த சிட்டிங் பெஞ்சில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு புதுசா லவ் பண்ற லவ்வர்ஸ் போல இருக்கு. 2 பேரும் வந்து எங்கள ஃபோட்டோ எடுத்து குடுங்களேன் அப்படின்ற மாரி இவங்கள்ட்ட சொல்லி, அவங்கள ஃபோட்டோ எடுத்து குடுக்க சொல்றாங்க. இப்படி குடுத்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, உங்களையும் ஃபோட்டோ எடுக்கணுமா என்ன? நீங்களும் லவ்வர்ஸா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கலாம் லவ்வர்ஸ் இல்லப்பா. எங்க அம்மாவும் அவங்க அம்மா ஃப்ரெண்டு. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் சொல்றாங்க. இப்ப ஹீரோ ஒரு கால் வருது யார்கிட்ட இருந்துன்னா, ஹீரோயின் வீட்ல இருந்து கால் வருது. ஒரு தம்பி என்ன பண்றாரு, அவள வீட்டுக்கு வர சொல்றாங்க. அம்மாவும் அப்பாவும் கோவம் சரியாயிடுச்சா அப்படின்ற மாரி சொன்னதும், ஹீரோ என்ன பண்றாரு, "உங்க அப்பா, அம்மாக்கு கோவம் சரியாயிடுச்சா? வா போலாம்" அப்படின்னு கூப்பிட்டதும், "நான் வரமாட்டேன்ப்பா. என்ன அடிச்சே கொன்னுடுவாங்க" அப்படின்னு இவ சொல்றா. "எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு எதுவும் ஆகாது. உன் மேல சின்ன கீறல் விழாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு என்ன பண்றாரு, அவளுடைய வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா ஹீரோயின் என்ன பண்றா, "நான் உள்ள போக மாட்டேன்ப்பா. நீ வந்தா தான் போவேன்" அப்படின்னு சொன்னதும், ஹீரோ உள்ள வராருங்க. உள்ள போனா அவங்க அம்மா கவுந்து படுத்துட்டு அழுதுட்டு இருக்க மாரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ உள்ள போய், "அம்மா அழாதீங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அவ திரும்பி கையில ஒரு கோலம் வச்சுட்டு, "வந்துட்டியா நீ? செத்த நீ" அப்படின்ற மாரி சொன்னதும், ஹீரோயின் வெளியில போறதுக்கு ட்ரை பண்றா. பட் ஹீரோ என்ன பண்றாரு, உள்ள புடிச்சு அவள தள்ளி கதவ சாத்திர்றாரு. உள்ள அடிதடி சத்தமா கேக்குது. பட் வெளியில வந்து ஹீரோ என்ன பண்றாரு, சின்ன வயசுல இவர மாட்டி விட்டுருப்பால்ல, அதெல்லாம் நெனச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. "அப்போ என்ன மாட்டி விட்டல்ல, இப்போ உனக்கு வேணும்டி" அப்படின்னு இவரு சிரிச்சிட்டு இருக்கு. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஹே காய்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு எவ்வளோ புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10க்கு எவ்வளோ ரேட்டிங்கோ அந்த ரேட்டிங்க குடுத்துட்டு போங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோடோட சந்திக்கலாம். திஸ் இஸ் புவி. தென் பாய்.